ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்றத்திலே நடராஜனுடைய திருவடியை வணங்கி 18/10/2025 குருவனுடைய அதிசாரத்தை பற்றி சுருக்கமாக பதிவு செய்ய காத்துள்ளேன். இந்த மகரம் இருக்குதே, எப்போதுமே தான் உண்டு தான் வேலை உண்டு, திரும்பி கூட பார்க்காது, திரும்பி பார்க்காது. ஏன்னா தொழில் காலபுருஷனுக்கு 10, காலபுருஷனுக்கு 10. அப்ப தொழில் எப்படி இருக்கும்? அந்த தொழிலாளியே தான் உழைப்பாளி, அந்த உழைப்பாளியே தான் முதலாளி. போதுமா? அதனாலதான் அது மகரம். மகர கும்பம் என்னைக்குமே ஒரு 40 வயசுக்கு மேல பாருங்க, அவங்களுக்கு டெவலப் ஆவாங்க. 40 வயசுக்கு மேல டெவலப் ஆவாங்க. 38 வயசு 35க்கு மேல திருமணமே லேட்டா தான் ஆகும். அதே மாதிரி பாருங்க, அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய மனைவி, வீட்டுக்காரருக்கு மனைவி மூலம் வருமானம், மனைவி மூலம் பெருமைகள், மனைவி மூலம் சிறப்புகள். அது மட்டும் இல்லைங்க, அங்கிருந்து 5ஆம் இடத்தை பாருங்க. 7க்கு உரியவன் 5ல உச்சம், 7க்கு உரியவன் 5ல உச்சம். 7 சந்திரன், 7 சந்திரன் கடக வீடு, 5ஆம் வீடு மகரத்துல இருந்து 5ஆம் வீடு ரிஷபம். அப்ப சந்திரன் உச்சம். அப்ப அந்த குழந்தைகள்லாம் எப்படி இருப்பாங்க? அதுல குறிப்பாக பொம்பளை பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? இதுதான் லாஜிக். சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளவுனா. மகரம், மகரம் அதுக்கு பேர் தான் சிகரம்னு அர்த்தம். இரும்பு, தார், கருப்பு, கருப்புருந்து, பொறியியல், வெளிநாடு, வெளி மாநிலம், என்ஜினியரிங், ஆராய்ச்சி, பெட்ரோல் பங்கு, டீசல், இரும்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், நிலத்துக்கு கீழே உள்ள காய்கறிகள், நிலத்துக்கு கீழே உள்ள காய்கறிகள், நிலத்துக்கு கீழே உள்ள காய்கறி எல்லாமே நீங்க பார்க்கலாம். எல்லாமே செஞ்சீங்கன்னா வெற்றியை கொடுக்கும். ஏற்கனவே சூப்பரா 7ஆம் பார்வை பார்க்கிறார். இப்ப நன்மைக்கு வாங்க. 7ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்கிறார். 3ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்க்கிறாரு. 11ஆம் இடத்தை 5. 7க்கு 7 விட்டுருங்க. 3ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. 3ங்கிறது தடுக்குது, 3ங்கிறது முயற்சியின்மை, 3ங்கிறது குறுகிய பார்வை, 3ங்கிறது சகோதரத்தன்மை. இந்த மகரத்துக்கும் மகரத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரவங்க சகோதரர்கள்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியே இருக்கணும். அந்த 3க்குரிய காலபுருஷன் தத்துவப்படி 3க்குரிய செவ்வாய் சனி ஒண்ணு சேராது. அதனாலதான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடுறேன். அப்ப 3ஆம் இடத்தை 9ஆம் பார்வை, அந்த குறுகிய பயணத்தை ஷார்ட் பீரியட் என்ன ஆகுது, மிக நல்ல பீரியடா உங்களுக்கு உதவி செய்யுது. 9 போய் தகப்பனார் வழி சொத்து, தர்மத்தின் வழி சொத்து, தர்மத்தின் வழி நல்வழிகள், அறிவுரைகள், ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு கைடா இருந்து உங்களுக்கு வழிகாட்டும். 11ஆம் இடம் 5ஆம் பார்வை. லாபாதிபதிய ஏற்கனவே சம்பாரிச்சிருக்கிறோம், ஏற்கனவே நல்ல தொழில் இருக்கிறோம். இப்ப அந்த நல்ல தொழில் சம்பாரிச்ச லாபத்துல மறுபடியும் என்ன பண்றோம்? குழந்தைகளுக்கு நல்ல முறையில் பிடிச்சு கொடுக்கணும், குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், குழந்தைகளை ஐஏஎஸ் ஆக்கணும், ஐபிஎஸ் ஆக்கணும், எல்லா வகையிலும் சிறப்பாக ஆக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல. அதுதான் 16ஆம் இடத்தை 5ஆம் பார்வை. பார்வைக்கு ரொம்ப பலன் உண்டுங்க. ஸ்தான பலத்தோட பார்வை பலனுக்கு ரொம்ப பலன் உண்டு. அதுலயும் பாருங்க, 11 5ஆம் பார்வை பார்க்கணும். எவ்வளவு சிறப்பு இல்லைங்களா? கருப்புசாமி வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, அதாவது கருப்புசாமி, ஐயப்பன், முனீஸ்வரர், அகோரமூர்த்தி. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அகோரமூர்த்தி வாழ்க்கையில மகர ராசி கும்பராசி ஒரு முறையாவது அகோரமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டோம். அமாவாசைக்கு போங்க,
கும்பகோணம், சீர்காழி, சிதம்பரம், திருவெண்காடு. சீர்காழி, சிதம்பரம், திருவெண்காடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருத்தலம் திருவெண்காடு. புதனுக்குரிய நவகிரகங்கள புதனுக்குரிய திருத்தலம். அதுக்கு அருகாமையிலே அகோரமூர்த்தி. கொஞ்சம் தள்ளி போகணும், ஒண்ணுமே வேண்டாம். 9 சுத்து சுத்துங்க, 54 எலுமிச்சம்பழம் வாங்கி மாலையை போடுங்க, வந்துருங்க. அது பில்லி, சூனியம், எதிரி, வலு, குறைகள், தடைகள், எல்லா தடைகளுக்கும் ஹெச்ஓடியதான். எல்லா தடைகளுக்கும் ஹெச்ஓடியதான். அதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து தற்போது அதிசாரமாக 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்ப இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்றத்துடன் மாற்றங்கள், ஏற்றத்துடன் மாற்றங்கள், மாற்றங்கள் எல்லாமே ஏற்றத்துக்குரியதான். அது என்ன மாற்றமா இருந்தாலும் சரி. கல்யாணம் முடியாம இருக்கீங்களா, கல்யாணம் முடிச்சிடும். வேலை கிடைக்கல நினைக்கிறீங்களா, வேலை கிடைச்சிடும். பதவி உயர்வு கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்களா, பதவி உயர்வு கிடைச்சிடும். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய இடத்துல வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருக்குன்னு இருக்கீங்களா, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிருக்கு. அப்ப எல்லாமே ஏற்றம் தானே, எல்லாமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தானே. மாற்றம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விஷயம் நடக்காது. எல்லா நல்ல விஷயங்களிலும் மாற்றம் ஏற்படும். எல்லா தேவையில்லாத பிரச்சனையும் மாற்றி அமைத்து நல்ல விஷயங்களாக குரு பகவான் கொடுக்க போகிறார். ஃபர்ஸ்ட் மகர ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா, நீங்க உங்களுக்காக வாழ போறீங்க. அதான் உண்மை. இவ்வளவு நாட்களாக நீங்க பிறருக்காகவே வாழ்ந்துட்டீங்க. பிறருடைய பிரச்சனை, பிறருடைய செயல்பாடு, யாரையா நம்பி ஏமாறுறது, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு உங்களை ஆசை வார்த்தை தூண்டி 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 உங்களை அப்படியே கூடவே இருந்து உங்களை தூண்டி விடுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்க சொல்றது உண்மைன்னு நம்புவீங்க. இந்த நம்பி நம்பி ஏமாந்ததுல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல பெஸ்ட் லிஸ்ட் நீங்க தான். ஆனா அப்பயா நீங்க மாறிக்கிறீங்களா பாருங்க, நீங்க மாறவே மாட்டீங்க, திரும்பியும் நம்புறீங்க. ஏற்கனவே சிறு வயதிலிருந்து நீங்க பட்ட போராட்டம், நீங்க போராடி இந்த ஒரு அந்தஸ்தை அடைந்தது, இதெல்லாம் உங்களுக்கு அனுபவ பாடங்கள் இவ்வளவு இருந்தும் பல பேருக்கு அறிவுரை, பல நபர்களுக்கு அட்வைஸ் பண்றது, பல நபர்களுக்கு பொருளாதாரத்தை ஹெல்ப் பண்றது, பல நபர்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கறதுல நீங்க வல்லமையான நபர்களாக இருந்தீங்க. இருந்து என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. எல்லாருமே தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு உங்களை ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் தூக்கி போட்டாங்க. அப்ப இனிமேலாவது நமக்காக வாழணும் எண்ணம் வருதுல உங்களுக்கு, கட்டாயமா வந்திருக்கும். என்னை பொறுத்தவரை நம்மளுடைய மகராசி அன்பர்களுக்கு உறுதியாக நமக்காக எப்போ வாழ்வோம், நம்மளுடைய குடும்ப உறவுகளுக்காக எப்போ நம்ம வாழ்வோம், நம்பி நம்பி ஏமாறாம எப்பதான் நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ள இருப்போம் அப்படின்னு நினைக்கீங்கல்ல, அந்த ஏற்றத்தையும் அந்த பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய மிகப்பெரிய அற்புதமான ஒரு 7ஆம் பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏன்னா எல்லா கிரகங்களுக்குமே 7ஆம் பார்வைங்கிறது சமசத்ம பார்வை உண்டு. ஆனா குரு இந்த காலகட்டங்கள்ல உச்ச நிலையில இருந்து, அவர் சாதாரண நிலையிலிருந்து 7ஆம் பார்வை பார்க்கறது வேற விஷயம். அவர் உச்ச நிலையில இருந்து பார்க்காரு. குரு கடகத்துல உச்சம். அப்ப கடகத்துல உச்சம் பெற்று உங்களை பார்க்காருன்னா உங்களுக்கு ஏற்றம் என்பது உறுதியாக உண்டுங்கிறத நம்ம தெளிவா சொல்லணும். ஏன்னா மகர ராசியில தான் குருபகவான் நீச்சம் அடைகிறார். அப்ப தன்னுடைய நீச்சம் பெற்ற ராசியை அவர் பார்க்கறது மூலமாக ஏற்றம் உண்டு. உங்களுக்கு திருமணம் முடியலையா, திருமணம் முடிஞ்சிடும். மன அழுத்தம் நிறைய இருக்கா, மன அழுத்தம் நீங்கிடும். கவலையே பட தேவையில்லை. முயற்சி எடுத்து சனி பகவான் 3ஆம் இடத்துல தடையை கொடுத்துக்கிட்டே இருக்காரா, இனிமே கவலைப்பட வேண்டாம். தடையை உடைச்சு குரு பகவான் என்ன பண்ணுவாரு, 48 நாள்ல உன்னுடைய முயற்சிக்கான வெற்றி பாதை இதுதான்ங்கிறத வழி வகுத்து கொடுப்பார். உங்களுக்கு பாதையை ஒரு சரியான பாதையை கொடுக்க போறாரு. ரியாலிட்டி, நான் சொல்றது ரியாலிட்டி. இது சரியா, இந்த 48 நாட்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான பொன்னான நாள். இந்த அட்லீஸ்ட் இந்த 48 நாளாயாச்சும் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க வாழுங்க. சரியா, எனக்கு தெரியும் என்னுடைய மகராசி அன்பர்கள், நிறைய அன்பர்கள் மகராசி நண்பர்கள் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க படுற கஷ்டத்துல நான் பார்த்துருக்கேன். நான் என்னோட ஜாதகம் பக்கம் வந்தாலும் சொல்லுவேன், மகர ராசி, திருவோண நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், அதே போல பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம், அந்த 3 நட்சத்திரங்களுக்காரங்களுக்குமே நான் பொதுவாக சொல்லுவேன், தயவுசெய்து உங்களுக்காக வாழுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில
எல்லா விஷயங்களும் இனிமேல் சுயநலமாக கூட இருந்துட்டு போகும், தப்பு கிடையாதுங்க. 40 வயசு 50 வயசு வரையும் இன்னும் பொதுநலமா இருந்துட்டு இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பலபடியும் போராடிக்கிட்டே இருப்பீங்களா? நீங்க 100 வயசு வரையும் வாழ்வீங்க பொதுவாகவே. ஆனா போராட்டம் எவ்வளவு நாள்? ஒரு ஒரு லிமிட்டை தாண்டி போராடுறதுக்கான எனர்ஜி வேணும்ல. அப்ப இனிமே அந்த எனர்ஜி பவர் உங்களுக்கு குரு கொடுப்பது மூலமாகவே பயன்படுத்திக்கும், நல்லா இருக்கும். அதே போல லாபங்கள் அதிகரிக்கும். சொந்தமா தொழில் பண்றீங்கன்னா உங்களுடைய லாபம் அதிகரிக்கும். புதிய இடமனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்க வாங்கி போட்ட இடங்களே நல்ல விற்பனைக்கு வரும். தேவைன்னா விற்றுக்கோங்க, இல்லைன்னா பேசாம வச்சுக்கோங்க, விற்காதீங்க. இடத்த மட்டும் எப்பவுமே மகர ராசிக்காரங்க விற்கவே கூடாது. சொந்த இடத்த வித்துட்டு தான் பல நபர்கள் மகர ராசிக்காரங்க படாத பாடுபட்டுக்கிறீங்க. ஆனால் முடிஞ்ச அளவு மகர ராசிக்காரங்க சொந்த வீடையோ சொந்த இடம் காலி இடத்த விற்கிறத முற்றிலும் தவிர்க்கணும். ஏன் இதை சொல்றோம்னா, செவ்வாய் உங்களுடைய ராசியில தான் உச்சம் அடைகிறார். அப்ப எம்டி இடத்த வித்தீங்கன்னா எம்டி ஆயிருங்க. இதான் ரியாலிட்டி. ஸோ கவனமா இருங்க, சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபம் அதிகரிக்குது. உங்களுடைய மூத்த சகோதரர்கள், இளைய சகோதரிகள், மூத்த சகோதரிகள் அனைவருமே உங்களுக்கு உறுதுணையா இருக்க போறாங்க. இவ்வளவு நாட்களாக இந்த பக்கம் இருந்து உதைச்சாங்க, அந்த பக்கம் இருந்து குத்துனாங்க, கடைசியில ஏன்டா இருக்கேன்னு நினைச்ச மகர ராசி இனிமேல் தாண்டா என் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக கொடுக்க போகிறது. அப்ப மகர ராசி என்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சா ஏற்றம் இருக்கும் அப்படின்னா, வீரபத்திரர் வழிபாடை செய்வது மூலமாக உங்களுடைய வீரம், விவேகம், வெற்றி என்ற வார்த்தைகளை நீங்கள் உறுதியாக வார்த்தைகளாக இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையாக உணரக்கூடிய அளவுக்கு வீரபத்திரருடைய வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன். தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு. நீங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் இப்படிங்கிற டீட்டெயில்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமா நம்மளால கணக்கிட்டு சொல்ல முடியும். உங்க மனசுல நிறைய கேள்வி இருக்கலாம். இது நடக்குமா, அது நடக்குமா, எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், ஸோ இதுல கடன் பிரச்சனை வந்து வெளியே வந்துடும்னா, குடும்பம் ஒற்றுமையாயிருமா, இப்படி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமா எழுதி வச்சுட்டு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்க வெளியே தெரிஞ்ச பிறதான் வச்சு ஜாதகம் சொன்ன பிறதான் வைப்பேன், ஓகேவா? ஆனா என்னன்னா, கேள்விகளை தயவு செய்து ஜாதகம் பார்க்க வர அன்பு நேயர்கள் என்ன பண்ணுங்க, கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்விகள். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, நம்மகிட்ட ஐயா நான் ஜாதகம் பார்க்கணும்னு வந்தேன், உங்களோட கேள்வி நிறைய கேட்க நினைச்சேன், ஆனா நீங்க படப்படன்னு ஜாதகத்தை நிறைய சொன்னதுல எனக்கு திருப்தி ஆயிடுச்சு, ஆனா என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினைச்சேனே மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றீங்க. உங்களுக்கு அதாவது ஜோதிட ரீதியாக, கிரக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களை மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என்னுடைய கடமையாக இருக்கு. ஸோ அதனால கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்க கட்டாயமா தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க கம்பெனிலேருந்து. அதுக்கப்புறம் நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து கால் பண்றீங்க, வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் பண்றீங்கன்னா தயவு செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுறீங்க, தற்போது நீங்க எந்த நாட்டிலேருந்து பேசுறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. ஏன்னா நீங்க வாட்ஸ்அப்ல பொதுவாக அனுப்பிவிட்றீங்க. நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க. ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும், உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேறையா இருக்கும். ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது. ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சுயஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்து வரும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகர ராசியர்களே, உங்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சி தான் சொல்ல போறேன். இந்த குரு அதிசார பயிற்சியில உங்களுக்கு புதிய பாதை புலப்பட போகுது. மனமுடைந்து இருப்பீங்க, அதெல்லாமே தேர்ந்து புதிய திசையை காட்ட போகுது. புதிய திசைன்னா புதிய பாதை, புதிய வழி, அப்படி வேணா எடுத்துக்கலாம். இதெல்லாமே காட்டக்கூடிய விஷயமா தான் இந்த குரு அதிசார பயிற்சி இருக்க போகுது. ஏனென்றால் உங்களுக்கு இதனால வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கடகத்துல இருந்து உச்ச வீட்டுல அதிசார பயிற்சியா வந்திருக்கிறார். உங்க ராசியும் பார்க்கிறார். அப்ப கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும்.
ஏழாம் இடத்துல இருக்கும்போது கணவன் மணி ஒரு அந்யோன்யமா இருக்கும், பலப்படும், ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாமே நடக்கும். இது இல்லாமல் பங்குதாரர்கள், கூட்டாளிகள் அவங்களும் நட்பு பாராட்டி வருவாங்க, உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க. இது வரைக்கும் கெடுதல் பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்சும் பண்ணியிருப்பாங்க, தெரியாமல் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே இப்போ மனம் திருந்தி உங்கள்கிட்ட வந்து சில பேர் மன்னிப்பு கேட்கும், சில பேர் மன்னிப்பு கேட்காமலேயே உங்களுக்கு உதவி பண்ணி அது மூலியமா லாபத்தை பெருக்கி கொடுப்பாங்க. எல்லாமே நடக்கும். அது இல்லாமல் பயணங்கள் தொடர்ந்துட்டு இருக்கும். பயணங்கள் மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும். சும்மா ஏதோ போயிட்டு வரோம் அப்படிலாம் கிடையாது. போயிட்டு வந்தீங்கனாலே ஒரு லாபமான விஷயம் கிடைக்கும், ஒரு கான்டாக்ட் கிடைக்கும், ஒரு பிஸ்னஸ் கிடைக்கும், ஒரு வருமானம் கிடைக்கும், ஒரு உதவி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். அடுத்ததாக உங்களுக்கு உங்க ராசியவே அவர் பார்ப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை அமையும். மனசுல தெளிவு பிறக்கும், தன்னம்பிக்கை, துணிச்சல், தைரியம் எல்லாமே வந்துடும். அடுத்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ தைரியம், வீரியம், பராக்கிரமம், வெற்றி எல்லாமே கிடைக்கும். புதிய பயணங்கள் உண்டாகும். சகோதர உறவு உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உதவி ஒத்தாசையாக இருப்பாங்க, பக்கபலமாக இருப்பாங்க, எல்லாவற்றிலுமே இருப்பாங்க. நீங்கள் வீறு கொண்டு எழுவீர்கள், தைரியத்தோடு இருப்பீங்க, சாதனை புரிவீங்க, துணிச்சலாக எது வந்தாலும் பேசி அதில் ஜெயிச்சிருவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நல்லா கேட்டுங்க, 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது லாபங்கள் எல்லாமே பெருகி வரப்போகுது. உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே வசதிகள் கிடைக்க போகுது. இந்த குரு அதிசார பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மனம் சோர்ந்து இருந்து துவண்டு போய் அப்படி உள்ளவங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லி வந்து நின்னா என்ன நடக்கும்? நான் பார்த்துக்கிறேன், உனக்கு நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு தான் அந்த குரு சொல்ல போகிறார். அப்போது அந்த தேவகுருவான பிரகஸ்பதியான அந்த குரு பகவான் உங்களுக்கு எல்லா அருளும் வாரி வழங்கி நான் பக்கபலமாக இருக்கேன், உனக்கு அருள் கொடுக்குறேன், நீ துணிந்து செல் அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் இருந்தாலும் குரு அதிசார பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரோம். அப்போது குருவின் அம்சமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம், சிவபெருமானை வழிபட்டு வரலாம், சனிக்கிழமையிலே ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டு வரலாம். அவர் கூட ஒரு குரு தான், ஆஞ்சநேயர் கூட குரு தான், அப்படியே அவர் வழிபட்டு வரலாம். தைரியத்தை கொடுப்பாரு, தன்னம்பிக்கை கொடுப்பாரு, துணிச்சலை கொடுப்பாரு, தைரியத்தை கொடுப்பாரு, எல்லாமே கொடுப்பாரு. அது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நன்மை நடக்கும்னு சொல்லி, அடுத்ததாக செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு, உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவங்களுக்கு, துப்புரவு தொழிலாளர்கள் சொல்லலாம், சுமை தூக்கும் தொழிலாளிகள் சொல்லலாம், இந்த மாதிரி உள்ளவங்க அவங்களுக்கு வருமானம் குறைவாக தான் இருக்கும், எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்கள் உதவி பண்ணணும். அவங்க சந்தோஷப்படுவாங்க மனசு. அது இல்லாமல் அவங்க நோய்ப்பட்டிருந்தா அவங்களுக்கு இன்னும் நீங்கள் அவங்களுக்கு தேவையறிஞ்சு உதவி பண்ணணும். இதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்மளே தான் போய் செய்யணும். இல்லைன்னா அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லா கேட்டுங்க, வெளியில் இருக்கவங்க மட்டும்தான் அப்படி கிடையாது. உங்கள் நட்புலையும் உறவுலையுமே கஷ்டப்பட்டவங்க, நஷ்டப்பட்டவங்க, ஏழ்மையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து அவங்களுக்கும் செய்யலாம், தப்பு கிடையாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு மகராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி உங்களை பக்குவப்படுத்தி மனமுடைந்திருந்த உங்களை மனமாற்றம் செய்து தெளிவான சிந்தனையை உண்டாக்கி ஒரு புத்துணர்ச்சி பெற்று வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் வரவைத்து கொண்டு நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்று சொல்லி, இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்யும் சொல்லி, எல்லா நலமும் பெற்று வாழப்போகிறீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குரு அதிசார பயிற்சியிலே கோச்சார பலன்கள் தான். அது பொது பலன்கள் என்றால் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லக்கூடிய பலன்கள். ஒவ்வொரு ராசியிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள். ஆனால் உங்கள் சுயதாயத்தை வைத்து பார்க்கும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும். உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கு என்று சொல்லப்படும். உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றக்கான வழிகளை காட்ட முடியும். அடியேன் கிட்டத்தட்ட ஒரு 50 வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் என்னை அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் வழியாக கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும். என்னுடைய உதவியாளர் மூலிமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கொடுக்கப்படும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும். இருந்தாலும் பார்த்து கொண்டீர்களானால் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால். அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுவதுமாக நான் தீர்த்து விடுகின்ற நம்பிக்கையோடு
இந்த அதிசார பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழ்ப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்க குரு உங்களுக்கு 7ஆம் பாவம் கடகம். அப்ப கலஸ்திர ஸ்தானத்தை குரு பகவான் இருக்காரு. குரு கலஸ்திர குருவா இருக்காரு. இப்ப இந்த கலஸ்திர குருனால என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்னா, பொதுவா 7ஆம் பாவம் அப்படின்றது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அந்யோன்யத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா, உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையை பிரதிபலிக்கும் ஒரு பாவம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மகர ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ரொம்ப இளம் வயசு மகர ராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லவ் வரும். ஒரு மத்திம வயசுங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்கும். ஆல்ரெடி நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தோங்க, 7 நாட்டு சனியும் போது முழுசும் பிரிஞ்சுட்டோம், ஆனா அந்த பிள்ளையோட நான் இணைவனா, அந்த பையனோட நான் இணைவனா, நிறைய பேருக்கு அதே பிள்ளையோட இணையறதுக்கான பிராப்தம் உண்டு. இல்ல அப்படின்னா அதை விட ஒரு நல்ல பொண்ணு நல்ல பையன் உங்க லைஃப்ல வர்றதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. நீங்க மகர ராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க கணவருக்கும், நீங்க மகர ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் ஒரு சுமூகமான ஒரு உறவு முறை, ஒரு அந்யோன்யம், ஒரு அன்பு, பாசம் இதெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். நானும் எங்க ஒய்ஃபும் வந்து பாத்தீங்கன்னாங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சா இந்த WWF மாதிரி தாங்க. நாங்க எப்ப பாரு சண்டை போட்டுட்டே தான் இருப்போம். வாயே பேசாது, கைதான் பேசும். வாய் பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க நொந்து நூலாயிடுவாங்க, அந்த அளவுக்கு வாய் பேசும். எதுவா இருந்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது கிடைக்குங்க. இது சோழட குரு பகவான் செய்வாரு. சுக்கல் 100 உடைஞ்ச கண்ணாடியா இருந்தா கூட ஃபெவிகால் போட்டு ஒட்ட வைப்பாரு அப்படின்னு சொல்லலாம். மேக்சிமம் அந்த கண்ணாடியில நம்மளோட பல பிம்பங்கள் தெரிகிற மாதிரி குரு பகவான் வேலையை செய்வாரு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ங்க. நான் முன்னமே சொல்லிட்டேன், உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்குமான ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது தொடரும் அப்படின்னு. குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 3 and 12, அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவனோட பார்வை அப்படின்றது வந்து அதுவும் சாதா பார்வை இல்லைங்க, உச்ச பார்வை. சந்தோஷமா பாக்குறாரு, ஆட்சியோட உச்சமா பாக்குறாரு அப்படின் போது அந்த பார்வையினோட பலம் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். பலன்கள் ரொம்ப ஜாஸ்தி. மொதல் விஷயம், அவர் சுயஸ்தானத்தை பாக்குறாரு, 1ஆம் பாவம். நீங்க மகர ராசி அன்பர்கள், நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெழுகுவர்த்திகள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம குடும்பத்துக்காக தியாகம், இன்னைக்கெல்லாம் உழைக்கிறது, உழைச்சு 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 ஓடா தேய்கிறது. அந்த உழைச்ச காசை பெருசா சேர்த்து வச்சுக்கிறோமா நமக்கு அப்படின்னு இல்ல, நம்மளோட குடும்பத்துக்கு. நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி திருமணம் ஆகாத வரைக்கும், திருமணம் ஆன பின்னாடியும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி கூட குழந்தைங்க மனைவி, அதுக்கப்புறம் தான் நமக்கு அப்படின்னு வைப்பாங்க. எப்பயுமே உழைக்கிறதுக்கு வருத்தமே படாத ஒரு ராசி மகர ராசி. உழைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் வந்து மகரத்துல வந்துருவாங்க. அப்ப உழைப்பாளிகள் மட்டும்தான் மகரமா? இல்லைங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபேக்டரி வச்சுட்டு இருக்கோங்க, வெளிநாட்டுல வர்த்தகம் பண்றவங்க கூட நிறைய பேர் மகரமா இருப்பாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு அது வந்து உழைக்கிறது ரொம்ப பிடிக்கும், சும்மா இருக்க பிடிக்காது, தேமேன்னு இருக்க பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் நீங்க வந்து பாருங்க, என்கிட்ட ஒரு சில விஷயங்கள் எனக்கே பிடிக்கலப்பா, நான் இப்படி இருக்கிறது எனக்கு ஒரு மைனஸா நான் நினைக்கிறேன், அதை நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், இந்த காலகட்டம் எக்ஸாக்டா மாத்திப்பீங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு தோணும். நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்பா, ஆனா ரொம்ப எளிமையா இருக்கு. மகரம் எளிமையா தான் இருப்பாங்க, ரொம்ப எளிமையா தான் இருப்பாங்க. மனுஷங்களா பார்ப்பாங்க. மனுஷங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பணத்தினால வேறுபாடு காமிக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். ஓகேங்களா? சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வந்து என்னோட கொஞ்சம் அவுட்லுக்கை மாத்திக்கலாம், நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போறேன், ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றேன். அப்ப என்னோட லுக்ல ரொம்ப சிம்பிளா இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் ஏளனமா பாக்குறாங்க. இன்ஃபேக்ட் நான் அதை பத்தி முதல்ல ரொம்ப பெருசா வருத்தப்பட்டது இல்லை, ஏன்னா இப்ப வருத்தப்படுறேன். என்னோட லுக்கை வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்னை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுற மாதிரி நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டம் அப்படி தோணும், இந்த காலகட்டம் அப்படி செய்யவும் செய்வீங்க. அதே மாதிரி எனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளா குறைகளா இருக்கிறது, அந்த குறைகள்னாலதான் நான் ட்ராப் ஆகுறேன், அந்த குறைகள்னால்தான் நான் ஏமாற்றப்படுறேன், அந்த குறைகளை மத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னோட இலகிய மனம் தான் என்னோட பெரிய குறை. இதை நான் வந்து மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் கெட்டு போயிடணுமா, நான் வந்து ரொம்ப ஹார்ஷா மாறிடணுமா? அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அனலைஸ் பண்ணி தான் ஹெல்ப் பண்ணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு, இது நல்ல குணம் தானே. இந்த மாதிரி என்னை நானே பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அந்த விஷயம் நிறைய செய்வீங்க. நிறைய சுவாமி கும்பிடணும்னு ஆசை இருக்குப்பா. நான் வந்து பாருங்க தீர்த்த யாத்திரை எல்லாம் போகணும்னு ஆசைப்படுறேன், ஜீவ சமாதி போகணும்னு ஆசைப்படுறேன், தியானம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இறை ஆற்றலை நான் உணர வேண்டும் என்று ஆசைப்படுறேன். இதெல்லாம் தோணும், இதெல்லாம் செய்யவும் செய்வீங்க. இது பிளஸ்ஸா மைனஸா? சூப்பர் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல குருனோட பார்வை 3ஆம் பாவத்தை அதிபன் 3ஆம் பாவத்தை பாக்குறான், இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தை பாக்குறான்.
என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகமாகுதுங்க. என்னோட தம்பி தங்கச்சி எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமா பண்றேன். அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பி தங்கச்சிங்க என்னை விட்டு போயிட்டாங்க. பிரச்சனை, சொத்து பிரச்சனை, காசு பிரச்சனை, ஏதோ ஒண்ணு நான் சாதாரணமா செய்ய போய் அவங்க அதை தப்பா புரிஞ்சுட்டு போயிட்டாங்க. அதனால நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ அவங்க என் கூட திரும்பி சேர்ந்துட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நான் ஃபுல்ஃபில்டா ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கும் மேல லாபஸ்தானத்தை குருனோட உச்ச பார்வை. மகரம், நான் என்ன தொழில் செய்யறேன், நான் ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்துறேன். தொழில் அப்படியே கையை கடிச்சிட்டு தான் போயிட்டு இருந்துச்சு. 7 நாட்டு சனி வரைக்கும் மூடிடணும்னு பயந்தேன். இப்ப அப்படியே கொஞ்சம் சமாளிக்கிறேன். சூப்பரா பாத்தீங்கன்னா டெவலப் ஆகும், சூப்பரா லாபம் அப்படின்றது வரும். ஏன்னா சனியே உங்களுக்கு சகாய சனியா தானே இருக்கா. எல்லா விதத்துலயும் உங்க ராசியாதிபதியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கான். அவன் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கான். பியாண்ட் தட் வக்ர நிவர்த்தி நவம்பர் 27 அடைஞ்சு போறாரு. அதுக்கும் மேல குருனோட பார்வை லாபஸ்தானத்துல அப்படின்னும் போது நீங்க உழைக்கிறதுக்கு கவலையே பட மாட்டீங்க. உழைச்சிட்டே இருப்பீங்க. உழைச்சிட்டே இருக்காங்க அப்படின் போது உங்களுக்கு நேரம் என்ன, கால் என்ன, நாள் என்ன, நட்சத்திரம் என்ன, நேரம் காலம் நாலு கோளு நட்சத்திரம் எதுவுமே உழைக்கிறவங்க முன்னாடி தோத்து போயிடும். ஆல்மோஸ்ட் எல்லா பிளானட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா அதிகமா உழைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். அதுலயும் சனிக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ உங்களுக்கு நீங்க பயங்கரமா உழைக்கிறதுனால லாபம் அப்படின்றது சர்ப்ளஸா வரும். அவங்க செய்யக்கூடிய தொழிலை ஏத்த மாதிரி. புரியுதுங்களா? ஒரு சிலருக்கு பல கோடி லாபம் வரும், ஒரு சிலருக்கு பல லட்சம் லாபம் வரும், ஒரு சிலருக்கு பல ஆயிரம், ஒரு சிலருக்கு பல 100. ஆக மொத்தம் லாபம் நீங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏத்த மாதிரி நல்ல லாபம் அப்படின்றது வரும். சோ அதுக்கும் மேல நம்மளோட தம்பி தங்கச்சி மட்டும் சப்போர்ட்டா இல்லைங்க, நம்மளோட அண்ணா அக்காலாமும் நம்ம மேல ரொம்ப கன்சர்ன்டா இருக்காங்க. பிரிஞ்ச குடும்பம் இணைஞ்சிடுச்சு. ஓகேங்களா? நாங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கோம். நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன், ஃபுல்ஃபில்லா ஃபீல் பண்றேன். எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு பரிபூர்ணமா கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆக மகரம் எங்களுக்கு எப்படிங்க இருக்கு? ஒத்த வார்த்தையில சொல்லுங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான குரு அதிசார கோச்சார பலன். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. இல்லைங்க, எங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா நாங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். நாங்க பாத்தீங்கன்னா வேலை மாறலான்னு இருக்கோம், திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம், 2வது திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பாக்கணும், டிவோர்ஸ் நோக்கி போறோம். அதே மாதிரி குழந்தைங்க, நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க நிறைய காம்ப்ளிகேஷன் பண்றாங்க. குழந்தைங்க என்ன படிக்கலாம், என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கு. ஆக நாங்க என்ன பண்ணணும், எங்களோட சுய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.